Good morning, students. Now we discussed about the social 9th standard social science subject. Continuation of this lesson. Okay, economics lesson 1, understanding development. Continuation of this lesson. First topic, purchasing power party. Okay, indicators of economic development. Last class we discussed about net national product and per capita income. Today we discussed about the purchasing power party. Okay, purchasing power party is defined a number of units of a country's currency required to buy the same amount of goods and services in the domestic market as $1 would buy in the US. Okay. Tamil meaning of this paragraph, purchasing power party means வாங்கும் திறனுடைய சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு நாட்டினுடைய நாணயங்களுடைய எண்ணிக்கைக்கு இணையாக ஒரு சந்தையில் அமெரிக்க டாலரில் வாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உள்நாட்டு சந்தையில் அதே அளவில் பொருட்களை வாங்கிறதுக்காக தேவைப்படும். சரியா? The technique of purchasing parties allows us to estimate what exchange between two countries' currencies is needed to express the accurate purchasing power of the two currencies in the respective countries. Okay, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வாங்கும் திறனுடைய சமன்பாட்டு நுட்பம் அப்படிங்கிறது ரெண்டு நாடுகளுக்கு இடையில் அந்த நாணயங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பரிமாற்றம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நாணயங்களுடைய துல்லியமான வாங்கும் திறன் அப்படிங்கிறத என்ன படுத்தும்னா வெளிப்படுத்தும். அதை தான் நம்மளுக்கு மதிப்பிடுறதுக்கு நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? Recently, India became the third largest economic in the terms of PPP. Okay, PPP means purchasing power party. China became the largest, defeating the US to the second positions. Okay வா, அதாவது இந்தியா அப்படிங்கிறது இந்த வாங்கும் திறன் சமநிலை அப்படிங்கிறதுல மூணாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. சீனா முதல் இடத்துலையும் அமெரிக்க ஐக்கிய நாடு அப்படிங்கிறது இரண்டாவது இடத்துலையும் இருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? The next heading, human development. Human resource is necessary for the progress of any country. The term human resources refers to the collective ability of the people which can be utilized in the production sector. Okay, Tamil meaning of this paragraph, மனித வளத்தோட அந்த மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்கிறோம். எந்த ஒரு நாட்டுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் அதுக்கு மனித வளம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. உற்பத்தி துறையில் பயன்படுத்தக்கூடிய மனித வளங்களை கொண்டிருக்கும் மக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மனித வளம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் குறிக்குது. சரியா? ஒரு ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், ஆட்கள் தேவை. அந்த ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, வேலை செய்கிறவங்க, அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், மனித வளம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மீன்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் எ பர்சன் physical and mental abilities through education, healthcare and training. Therefore, investment in education and health of people can result in a high rate of returns in the future for a country. For example, if a child is invested with good education and health, he or she may turn to be very productive in future in the form of higher earnings and greater contribution to the society. Okay, Human Development Index, short form HDI, which indicates all round development of the people in the society. Okay, Tamil meaning of this paragraph, மனிதவள மேம்பாடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உடல் திறன், மனத்திறன் மற்றும் சுகாதாரத்திறனாக இருக்கக்கூடிய கல்வி, மருத்துவம், அப்புறம் பயிற்சியின் மூலம் மேம்படுத்துறது இதெல்லாம் குறிக்கும். சரியா? இப்போ மனித வளத்தில் பார்த்திங்கன்னா கல்வி மற்றும் உடல் நலத்தில் செய்யப்படக்கூடிய முதலீடு எதிர்காலத்தில் உயர்ந்த வருமானத்தை அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ நீங்கள் நல்லா படித்து
ஒரு டாக்டராகவோ என்ஜினியராகவோ ஆனீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா ஹை எஜுகேஷன் அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணுறீங்க. அது மூலமாக சம்பளம் அப்படிங்கிறது அதிகமாக நம்மளால் வாங்க முடியும். ஓகேவா? எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தைக்கு அளிக்கப்படும் கல்வி, நல்ல கல்வி, சிறந்த சுகாதாரம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு அதிக வருமானம் பெறக்கூடிய முதலீடு ஆகும். சரியா? இது அவர்களின் உற்பத்தி திறன் மூலம் சமுதாயத்திற்கு பார்த்திங்கன்னா பெரும் பங்களிப்பு தந்து அதிக வருமானத்தை அளிக்க முடியும். சரியா? இதில் பார்த்திங்கன்னா மனித வள குறியீடு, சரியா, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரின் ஒட்டுமொத்த மேம்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? In the past, economists believed that the rate of economic growth of nations could be increased only by the increasing investment in physical capital. But they have realized over time that investment in human capital is as important as investment in physical capital. Okay. Tamil meaning of this paragraph, கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார வல்லுநர்கள் அப்படிங்கிறவங்க நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியின் விகிதத்தை மக்களுடைய உடல் உழைப்பு மூலதனத்தை ஆக்குவதன் மூலமே முதலீட்டை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் மனிதனுடைய உழைப்பு முதலீடு அப்படிங்கிறது உடல் நலத்தின் மீது செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான முதலீடு அப்படிங்கிறத அவங்க பின்னாடி வரும்போது உணர்ந்தாங்க. சரியா? ஃபிசிக்கலாக நல்லா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவனால் எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத பின்னாடி அவங்க ரியலைஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? The Ministry of Human Resource Development is responsible for the development of human resources in India. Its headquarters is situated at Shastri Bhavan in New Delhi. ஓகேவா? அதாவது இந்தியாவில் மனித வளங்களுடைய வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படிங்கிறது தான் பொறுப்பு. சரியா? இதனுடைய தலைநகரம் எங்கே இருக்குதுன்னா புதுடெல்லியில் சாஸ்திரி பவன் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஹெட்டிங் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே. Sustainable economic development is taken to mean development without damaging the environment and not compromising with the needs of the future generations. Okay. Tamil meaning of this paragraph, sustainability of development means நிலையான மேம்பாடுன்னு சொல்லுவோம். இந்த நிலையான மேம்பாடு அப்படிங்கிறது தற்போது இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழலை சேதப்படுத்தாமல் மேம்பாடு அப்படிங்கிறத அடையணும். சரியா? அதே நேரத்தில் எதிர்கால சந்ததியருக்கு தேவையான எந்த விதமான சமரசமும், சரியா, காம்ப்ரமைசிங் நம்ம செஞ்சுக்க கூடாது. சரியா? The next paragraph, the consequences of environmental degradation do not respect to national or state boundaries. Sustainability of development is comparatively a new area of knowledge in which scientists, economists, physiographers and other social scientists are working together. Okay. Tamil meaning of this paragraph, சுற்றுச்சூழல் சீரழிவுடைய விளைவாக நம்மளுடைய தேசியம், அதாவது நாடாக இருந்தாலும் சரி, மாநிலங்களுக்கு எல்லைக்கு உட்பட்டது மட்டும் அல்ல. சரியா? அதையும் தாண்டி என்ன ஆகும், அது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் அறிஞர்கள், பொருளாதார வல்லுநர்கள், தத்துவவாதிகள், அது பிற சமூக ஆர்வலர்கள், இவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உழைப்பதன் விளைவாக தான் நிலையான மேம்பாடு அப்படிங்கிறத அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The natural resources can be divided into renewable resources and non-renewable resources. இயற்கை வளங்களை நாம் ரெண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று புதுப்பிக்கத்தக்க வளங்கள், இன்னொன்று புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக நாம் பிரிப்போம். ஓகேவா? renewable resources or ரீஃபிளன்சபிள், எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி. புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப என்ன ஆகும்னா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரியா? எடுத்துக்காட்டு சோலார் எனர்ஜி, அதாவது சூரிய சக்தின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலைல 6 o'clock சன் அரைஸ் ஆகும். அடுத்தது ஈவினிங் 6 o'clock சன் செட் ஆகும். திருப்பி நெக்ஸ்ட் ஒரு ஆஃப்டர் 12 hours again the sun rise. ஓகே. ஸோ இது ரீஃபிளன்சபிள் ஆகுது, அதாவது திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்படுது. சரியா? அதனால் இது புதுப்பிக்கத்தக்க வளம் அப்படின்னு சொல்லுவோம்.
Non-renewable resources are non-refillable. எக்ஸாம்பிள் கோல், பெட்ரோலியம். சரியா? அதாவது இந்த மாதிரி புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வளத்தை நம்ம யூஸ் பண்ணனா அது திரும்பவும் அந்த வளம் உருவாகிறதுக்கு ரொம்ப காலம் வந்து எடுத்துக்கும். சரியா? அந்த மாதிரி இருக்கிறத புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? கிரவுண்ட் வாட்டர் இஸ் an example of a renewable resources. The question arises as to how sustainable development is possible if the resources are overused rather than getting replenished. Non-renewable resources get exhausted after a certain number of years of extracting and using them, and they cannot be replenished. Okay. தமிழ் மீனிங் ஆஃப் திஸ் பேராகிராஃப், நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குல்ல, அப்போ பேர் போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம நிலத்தடி நீர், கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லுவோம். இது வந்து புதுப்பிக்கத்தக்க வளங்களில் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். வளங்களை மீண்டும் பயன்படுத்துவதற்கு பதிலாக செலவு செய்துட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படி நிலையான அந்த மேம்பாடு சாத்தியமாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து எழுந்துரும். சரியா? அதனால் புதுப்பிக்க இயலாத வளங்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்தினதுக்கு பின்னாடி அது என்ன ஆயிரும், தீந்து போயிடும். தீந்து போச்சுன்னா அதை திரும்ப நம்மளால் என்ன பண்ண முடியாது, புதுசாக உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Do you know the literacy rate of Tamil Nadu is second highest among the southern states. Tamil Nadu's literacy rate is higher than the national average. Okay. The enrollment for higher education in Tamil Nadu is the highest in India. Okay. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வி அறிவு விகிதம் அப்படிங்கிறது தென்னிந்திய மாநிலங்களை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு 2வது பிளேஸில் இருக்குது. சரியா? தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு விகிதம் வந்து தேசிய, அதாவது நம்ம நாட்டுடைய ஓவரால் ஸ்டேட்டஸை விட நம்ம தமிழ்நாடு இது எப்படி இருக்குதுன்னா அதிகமாக இருக்குது. சரியா? இது வந்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம நாட்டிலேயே பார்த்தோன்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது எதை எடுத்துக்கலாம்னா நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? To achieve real sustainability, we need to balance economic, social and environmental sustainability in equal harmony. In general, the question of the development or progress is continuous. At all times, as a member of society, as individuals, we need to ask where we want to go, what we wish to become and what our goals are. Okay. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீனிங் அப்படிங்கும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த சமுதாயம் அப்படிங்கிறது நிலையான மேம்பாடு அடையிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா பொருளாதாரம், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் தன்மையை சமநிலையில் நாம் வச்சுருக்கணும். சரியா? பொதுவாக வந்து மேம்பாடு அல்லது முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சரியா? எப்போ வந்து மேம்பாடு அடையும், எப்போ வந்து நம்ம நாடு வந்து முன்னேற்றம் அடையும் அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் வந்து கண்டினியூஷனாக வந்துட்டுருக்கும். சமூக உறுப்பினராகவும் தனிப்பட்ட நபராகவும் நாம் வந்து செல்ல வேண்டிய பாதை, நம்மளுடைய பங்கு, நம்மளுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா, ஒரு கோல், ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு இருக்கும் இல்லையா, அதை பற்றி தெளிவான கருத்துக்களோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறத சொன்னோமா, சதர்ன் ஸ்டேட்டில் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோமா. இங்கே பாருங்கள், இந்த டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்வி அறிவு. சரியா? நம்மளுடைய சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, குஜராத், உத்தரப்பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நம்மளுடைய கண்ட்ரி, சரியா, இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆந்திரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லிட்ரஸி ரேட், கல்வி அறிவு விகிதம் எவ்வளோ இருக்குது, 67.02. கர்நாடகா 75.36, கேரளா 94%, குஜராத் 78.03, உத்தரப்பிரதேஷ் 69.72, தமிழ்நாடு 80.09. அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஸ்டேட்டில் ஹையராக லிட்ரஸி ரேட் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது, தமிழ்நாடு. ஓவராலாக நம்மளுடைய கண்ட்ரியோடைய லிட்ரஸி ரேட்டை நம்மளோட தமிழ்நாடோட கம்பேர் பண்ணும்போது எது ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னா தமிழ்நாடு. சரியா?
தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிகமான கல்வி பெற்றதும் நம்மளுடைய தமிழ்நாடு தான். தேசியத்தோட அதாவது நம்ம நாட்டோட கல்வியறிவு விகிதத்தோடு நம்ம கம்பேர் பண்ணும்போதும் நம்ம எது அதிகமாக இருக்குதுன்னா தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ் 2011 சென்சஸ். ஓகேவா, அதாவது பாலின விகிதம்னு சொல்லுவோம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆந்திர பிரதேஷ் 993, கர்நாடகா 973, கேரளா 1084, குஜராத் 919, உத்தரப்பிரதேஷ் 912, தமிழ்நாடு 996. ஓவராலாக இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா 943. ஓகே, என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் பர்சன்டேஜ் 15 to 16 இயர்ஸில். ஓகேவா, ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் எவ்வளோ பேர் வந்து 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க இல்லையா, அப்போ அவங்க எத்தனை சதவிகிதம் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் 30.8, கர்நாடகா 26.1, கேரளா 30.8, குஜராத் 20.7, உத்தரப்பிரதேஷ் 24.5, தமிழ்நாடு 44.3, ஓவரால் இந்தியா 24.5. ஓகே, தீஸ் டீடைல்ஸ் ஆர் இன் நிதி ஆயோக். ஓகேவா, இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் எங்கே இருக்குது, நமக்கு எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிறதுலேருந்து, சரியா, அங்கேருந்து எடுத்துக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் renewable resources and non-renewable resources. ஓகே, டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா renewable resources are reflexible resources. These are pollution free and environmental friendly. These resources take a short time for renewal. ஓகே, அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளத்துக்கும் புதுப்பிக்க இயலாத வளத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அது என்ன வேறுபாடு? புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாசற்றது. சரியா, அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை வந்து காக்கக்கூடியது. இந்த வளங்கள் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு குறுகிய காலத்தை மட்டும் எடுத்துக்கும். சரியா, நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ஓகேவா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் are non-perishable resources which pollute and damage the environment. Millions of years are needed for the formation of these resources. புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படிங்கிறது சுற்றுப்புற சூழலை வந்து மாசுபடுத்தும், அதே நேரத்தில் சேதப்படுத்தவும் செய்யும். இந்த வளம் உருவாகிறதுக்கு பல நூற்றாண்டுகள் அப்படிங்கிறது தேவைப்படும். ஓகேவா, அடுத்தது செகண்ட் பாயிண்ட் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வாட்டர், வுட் அண்ட் பேப்பர். ஓகே, நான் ரெனியூவபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸாம்பிள் மெட்டல், கிளாஸ், ஃபோசில் ஃபியல்ஸ், அதாவது கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் டீசல்ஸ். ஓகேவா, இதெல்லாம் நம்ம நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா,